ஒன்று அமைச்சர் பதவி வேணுமா? அமைச்சர் பதவி வேணும்னா நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுறோம். நீ ஜெயிலில் போய் அமைச்சராக இருந்துக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சாதாரண வழக்கறிஞர் கூட தெரியும், அமைச்சராக பொறுப்பில் இருக்கிற வரை இவருக்கு பெயில் கிடைக்காது. அப்போ ஒரு கட்டத்தில் அமைச்சரவை தானாக ராஜினாமா பண்ணார். ஏன்னா இவர்களாக எடுத்தால் அது செந்தில் பாலாஜிக்கு அசிங்கம். 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதே பொய்ன்ற நான் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை இது. தமிழ்நாட்டில் 1,28,00,000 பேர் குடிக்கிறான். 1 கோடின்னு வச்சுப்போம், கொஞ்சம் பேர் திட்டமாக குடிக்கிறாலும் அவனை விட்டுருவோம். நிறைய குடிக்காரர்கள் இருக்கிற நாட்டில் ஆவரேஜாக ஆளுக்கு ஒரு குவார்ட்டர்னு போடுவோம். ஒரு குவார்ட்டர் அப்போ 1 கோடி பேர், 1 கோடி குவார்ட்டர். ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி. என்ன எங்களை தப்பாக நினைக்கிறீங்க? அவ்வளோ சுலவா? 300 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்திற்கு 42,000 கோடி, 3,200 கோடிங்க. ஓகே, சரக்கு போட்டிங்கன்னா இல்லை, சரக்கு பற்றி பேசும்போது போதை ஆகிட்டீங்களா? சரி பார்ப்போம், இந்த 1000 கோடியாவது ஏதாவது ஆகுதா? அதனால் முதல்ல இந்த ரைடே தப்பு. அரசாங்கம் அட்லீஸ்ட் கோர்ட்டுக்கிட்டையாவது ஒரு நேர்மையாக நடந்துங்க. எனக்கு தெரிஞ்சு நீதிமன்ற வரலாற்றில் கொஞ்சமாவது ஜெனியூனிட்டியை கடைபிடிங்க அரசு. நீதிமன்றத்துக்கிட்டையாவது பணம் எங்கே போச்சு, இந்த பணமெல்லாம் கருப்பு பணம், இது கருப்பாகவே சுற்றுதா இல்லை வெள்ளையாக எங்கன்னா மாற்றிட்டீங்களா சாமி? இப்போ நீதிமன்றம் சொல்லுது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் எக்ஸஸாக வாங்கியிருக்காங்க. இடி அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், டேய் நீ குண்டான திரும்பியா இல்லையா? இல்லை அவன் அண்டா திருண்ணா, ஓடுறேன், அவன் அண்டா திருண்ணா சட்டி திருண்ணா, நீ குண்டான திருண்ணியா இல்லையா? செந்தில் பாலாஜி இருந்தபோதும் 10 ரூபா வாங்கப்பட்டது, முத்துசாமி இருந்த போதும் அதே 10 ரூபா. அப்புறம் என்ன? மரியாதைக்குரிய சட்ட நிபுணர், சட்ட தாரணி அரசு பாரதி சொன்னார்ல, என்ன நாய நீ குடிக்கலாம், நான் ஏன்டா வைக்க போகிறேன்? நீ குடிக்காம இருற, என்னைய போய் சரக்கு விற்கிறேன்ற. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் முருகி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இந்த 1000 கோடி ரூபா டாஸ்மாக் ஊழல், அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் செஞ்சது தப்பு, அவங்க ரைடே பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி போட்ட கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார். இப்போ இந்த 1000 கோடி ரூபா ஊழலுக்கு என்ன சட்ட திருத்த நடவடிக்கை எடுக்கப்படும்? 1000 கோடி பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாதுன்ற மாதிரி இந்த கேஸ் ஒரு முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த 1000 கோடின்னு இடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதாவது இந்த ரெய்டில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு, அதே பொய்ன்ற நான் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை இது. எப்படின்னா வெரி சிம்பிள், அந்த தம்பிக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 1,28,00,000 பேர் குடிக்கிறான். ஆமாம், 1 கோடின்னு வச்சுப்போம். 1 கோடி. கொஞ்சம் பேர் திட்டமாக குடிக்கிறாலும் அவனை விட்டுருவோம். 1 கோடின்னு வைப்போம். 1 கோடி பேர் நாளைக்கு ஒரே ஒரு குவார்ட்டர் வாங்குறான்னு வைப்பான். அவன் ஆஃப் அடிக்கிறவன், ஃபுல் அடிக்கிறவன், தலைகீழாக நின்று வாந்தி எடுக்கிற வரைக்கும் இருக்கிறவன். ஏன்னா நம்ம அமைச்சர் சொன்னா தெரியுங்களா, வாங்கி போய் வச்சோம்னா சரி காலையில் வேலைக்கு போகிறதுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி போய் வீட்டில் வச்சோம்னா நம்மளால் தாழ முடியல, டக்குன்னு எடுத்து அது ஓவர்லோடாக இருந்தால் கூட எடுத்து குடிச்சிடுறோம். அதால் 7 மணிக்கு கடையை திறக்கணும். இந்த மாதிரி மேஷன், இந்த மாதிரி கொளுத்து வேலை செய்கிறவங்களாம் போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆமாம், ஒரு கட்டிங் போட்டு போனாங்கன்னா அவங்க திறமையாக வேலை செய்வாங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அப்படி நிற குடிகாரர்கள் இருக்கிற நாட்டில் ஆவரேஜாக ஆளுக்கு ஒரு குவார்ட்டர்னு போடுவோம். ஒரு குவார்ட்டர் அப்போது 1 கோடி பேர், 1 கோடி குவார்ட்டர். ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 10 கோடி. 10 கோடி. ஒரு மாதத்துக்கு 30 கோடி. 300 கோடி. சரி, 300 கோடி சார். 3 நாளைக்கு 30 கோடிங்க. ஓகே ஓகே. என்ன எங்களை தப்பாக நினைக்கிறீங்க? அவ்வளோ சுலவா? 300 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருடத்திற்கு 42,000 கோடி. 3,200 கோடிங்க. ஓகே சார். சரக்கு போட்டிங்களா? இல்லை, சரக்கு பற்றி பேசும்போது போதை ஆகிட்டீங்களா? 3,200 கோடி 4 ஆண்டுகளுக்கு, அப்போ 14,400 கோடி, நியரிங் 15,000 கோடி. இதுக்கு கணக்கே தேவையில்லை, நம்ம எல்லாம் சாட்சி. இப்படி கூட சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிற என் சொந்த சகோதரர் சகோதரிகள் 1 கோடி பேர் சாட்சி.
1 கோடி பேர் சாட்சி இருக்கிறோம். இந்த ஈடிக்காரன் வெறும் 1000 கோடி தான் அதில் நடந்துக்குதுன்னு கதை விடுறோம், நம்மளை நம்ப சொல்கிறோம். இது 12 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரை கணக்கு. மிச்சம் ரிமைனிங் 14 மணி நேரங்குது. அதில் ஒரு 4 மணி நேரம் அப்படி விட்டுருங்க. இன்னொரு பேரில் ஒரு 10 மணி நேரம் ஒரு டாஸ்மார்க் நடக்குது. இப்போ இதில் ஒரு ஆண்டுக்கு 3600 கோடின்னா இதில் ஒரு 10% போடு, இல்லை ஒரு 20% போடு, அது எத்தனை ஆயிரம் கோடி வருது? நம்மளாம் நான் விவரம் இல்லாதவன்னு நினைக்கிறாங்களா அந்த ஈடிக்காரனோன்னு நான் தெரியல. சரி பார்ப்போம், இந்த 1000 கோடியாவது ஏதாவது ஆகுதான்னு. அதால் முதல்ல இந்த இந்த இவங்க ரைடே தப்பு. அதில் இன்றைக்கு விசாரணைக்கு போகிறாங்க. இடி வந்து ரைட் பண்ணுது. உடனே இவங்க ஒரு 3 வழக்கை வந்து போடுறாங்க. என்னென்னா, முதல் வழக்கில் ரெட் பெட்டிஷன் நம்பர் 10-348/2025. பெட்டிஷனர் யாருன்னா டாஸ்மார்க், எதிராளி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது இந்த எதிராளி இருக்கார் இல்லையா, அதாவது இடி எங்களுடைய ஆட்களை, எங்களுடைய எம்ப்ளாயை, எங்களுடைய சபார்டினேட்டை, எங்களுடைய ஏஜெண்ட்டை ஆர் எனி அதர் பர்சன் கிளைமிங் தி ஆக்டிங் த்ரூ ஆர் அண்டர் தம் நாட் டு ஹராஸ் தி அஃபிஷியல். அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் டாஸ்மார்க்கோட தொடர்புடையவர்களை இடி ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு, இந்த இடி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரைட் பண்ணும்போது எங்களை கேட்டு தான் வரணும். இது வந்து மாநில உரிமையை, மாநில சுயாட்சிக்கு எதிரானது. எது? மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மண்ணு திருடும்போது எப்படி மண்ணு திருடப்பட்டது அப்படின்னு மண்ணு கண்ட்ரோல் இருக்கிற கலெக்டர்கிட்ட கேட்கும்போது இதே வாசகத்துக்கு தான் சொன்னாங்க, இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் எங்கள் கண்ட்ரோலு. ஏன் அதிகாரியை என்னையே கேட்காம நீ வந்து விசாரணை பண்ணு? என்ன உன் அதிகாரி வீட்டில் பொண்ணாக வந்து கேட்குறாங்க, என் வீட்டில் பையங்கிறான், உங்கள் வீட்டில் பொண்ணுக்குதுங்க, கொடுங்க அப்படின்னு. ஏடா ஏய், எங்கடா உன் கண்ட்ரோல் வச்சுருந்த வந்து மண்ணை காணோம்? நீ திருட்டியா இல்லை நீ திருட விட்டியா? யார் திருடுனா? என்ன தான் பண்ணுற நீ தானே இதுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு, உன்னோட கண்ட்ரோலில் தானே இருக்குது, உன்னோட பாதுகாப்பில் தானே இருக்குது, உன்னோட கண்காணிப்பில் தானே இருக்குது. எப்படா ஏமாந்த? யாரா திருடுனா? அவனா உனக்கு தெரியாமல் திருடினானா, இல்லை நீயே வந்து திருட்டு உடனே இருந்தியா அப்படின்னு பல கேள்விகளை யார் அதுக்கு பாதுகாப்பு அதிகாரியோ அவர்கிட்ட கேட்கணும்ல. அதை கேட்கக்கூடாது அப்படின்னு மண்ணுக்கு போனாங்கல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து பவர் இல்லை, நீங்கள் வந்து எங்கள் அதிகாரியை இந்த மாதிரி விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அடுத்து ஒரு வழக்கு என்னென்னா, அதாவது இந்த சர்ச் பண்ணாங்கல்ல, அதில் வந்து இந்த சீஸ் ப்ரொசீஜர் ஒன்று பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு அதிகாரம் இல்லையே, நீங்கள் எப்படி இந்த டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. இதற்கு முன்னாடி எங்கள் அதிகாரியை துன்புறுத்தக்கூடாதுன்னு நீங்கள் வழக்கு போடுறாங்கல்ல, முதல் வழக்கு. உடனே இங்கே என்ன தீர்ப்பாக போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொல்கிறாங்க, ஐயோ கீழே வந்து கேஸை போட்டல, அதில் ஏதாவது உனக்கு பாதகமான உத்தரவு வந்திருக்கா, கோர்ட்டு பிறப்பிச்சிருக்கா? அதன் அடிப்படையில் இந்த உத்தரவு பாதிப்பானது, இது வந்து சில தஸ்தாவேஜுகளை கீழ்கோர்ட்டு வந்து பார்க்காம இந்த ஆர்டரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்பீல் போகிறது தான் இயல்பு. அங்கே ஒன்றும் கேஸு விசாரணைக்கே வரல, அதுக்குள்ளே எங்கே வந்துட்டேன், என்ன தான் நீ நினைக்கிற அப்படின்ன பிறகு, ஐயா தெரியாமல் வந்துட்டேன், நான் திரும்பி ஊருக்கு போயிடுறேன், என் பெட்டிஷனை நானே வாபஸ் ஆக்கிறேன் கொடுத்ததை அப்படின்னு வாங்கிக்கின்னு இங்கே வந்துடுறாங்க. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லிச்சு. அரசாங்கம் அட்லீஸ்ட் கோர்ட்டுக்கிட்டையாவது ஒரு நேர்மையாக நடந்துங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீதிமன்ற வரலாற்றில் கொஞ்சமாவது ஜென்யூனிட்டியை வந்து கடைப்பிடிங்க அரசு, நீதிமன்றத்துக்கிட்டையாவது. அப்புறம் என்ன அர்த்தம்? வேறு எங்கேயுமே இதை கடைப்பிடிக்க மாட்டேங்க, நீதிமன்றத்துலையாவது இதை கடைப்பிடிங்கன்னு நீதிபதிகள் கெஞ்சாத குறையா பாவங்க அவங்க சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இந்த 3 வழக்குகள் வந்து இன்றைக்கி நீதிபதிகள் சரியான ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்கல்ல, உடனே இவங்க கைது பண்ணுவதற்கு இவர்களுக்கு அதிகாரம் இருக்குதான்னாங்க. இவங்களுக்கு சந்தேகம் பாருங்க. சரி, கஸ்டடி கேட்டாங்கல்ல, கஸ்டடி எப்படி இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது?
யோ அவன் தான் கைது பண்ணி சிறையில் போடுறான். கைது பண்ணி சிறையில் போட்டவன் வந்து விசாரணை இன்னும் எனக்கு வந்து இன்னும் சந்தேகம் இருக்குது, அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கேட்கணுன்னா அப்போ கஸ்டடி எடுத்தானே ஆகணும். அப்போ கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணுகிற அதிகாரம் இருக்கிற போது கஸ்டடி கேட்குற அதிகாரமும் அவருக்கு இருக்குன்னு இயல்பாக எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இவங்க ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. அந்த மாதிரி இதில் போட்ட உடனே நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதில் ஈடி ஒன்று சொன்னாங்க, இங்கே பாரு நீங்கள் சட்டம் போட்டிங்க, உங்களை கேட்காம சிபிஐ இந்த மாதிரி லா என்ஃபோர்ஸிங் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல்லேருந்து வரக்கூடாதுன்னு போட்டிங்கல்ல, நாங்கள் போட்டது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் 10லேருந்து 12 எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் பணம் எங்கே போச்சு, இந்த பணமெல்லாம் கருப்பு பணம், இது கருப்பாகவே சுற்றுதா இல்லை வெள்ளையாக எங்கன்னா மாற்றிட்டீங்களடா சாமி அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அதால் புது எஃப்ஐஆர்லாம் இதில் இல்லை, ஏற்கனவே இருந்த எஃப்ஐஆரில் ஏற்கனவே இருந்த விசாரணையில் பணம் எங்கே பதுக்கப்பட்டது எங்கே வெள்ளையாக்கப்பட்டதுன்னு தான் எங்கள் பிரச்சனை. அதுதானே வந்து ஈடியோட வேலை, மணி லாண்ட்ரிங் அதானே. அப்படின்ற போது நாங்கள் இதுக்காக வந்திருக்கிறோம்னு நீதிமன்றம் நீங்கள் வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போது நேற்றும் இன்னமும் சம்மன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு சார் உண்மையிலேயே இந்த அதிகாரிகளை காப்பாற்றணுன்ற எண்ணம்லாம் இல்லை. இப்போ நீதிமன்றம் சொல்லுது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் இவங்க வந்து எக்ஸஸாக வாங்கியிருக்காங்கன்னு ஈடி அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போது ஒரு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னு மினிமமாக வச்சுப்பேன். எதுக்கு மேக்ஸிமத்துக்கு போவானா, மினிமம் வைப்போம். ஏன்னா மேக்ஸிமம் போனால் நமக்கு கணக்கு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மினிமம் வச்சா 10 ரூபா சார். ஒரு நாளைக்கு ஒரு கடையில் ஒரு 20,000 குவார்ட்டர் விற்கிதுன்னு வச்சுங்க. 20,000 × 10 2 லட்ச ரூபா. ஒரு ஸ்டாஃப் ஒரு கடையில் 2 சேல்ஸ்மேன் இருப்பாங்க, இல்லை ஒரு கடையில் ஒரு சேல்ஸ்மேன் இருப்பாங்க. சரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 பேர்னு வைங்க. 2 லட்ச ரூபான்னா 4 பேருக்கு எவ்வளோ வரும்? 50,000 வந்துடும். அவங்க ஒரு மாதம் சம்பளமே 17,000 20,000 அப்படி தான். அப்போ ஒரு நாளைக்கு 50,000 இவங்க சம்பாதிக்கிறது எப்படி அரசாங்கம் அலோவ் பண்ணுமா? ஆனால் அது அவருக்கு மட்டும் போகிறது கிடையாது சார், மேலே ஆட்கள். அதுதான் பிரச்சனை. இப்போது இடி அதிகாரிகளுக்கு வந்து டாஸ்மார்க் எம்டியை கூப்பிட்டு கேட்டோம்னா, எத்தனை கேஸ் வந்ததுன்னா, ஐயா இத்தனை கேஸ் வந்தது போச்சு, எனக்கு 1% 2% தான், மற்றபடி எனக்கு தெரியாது. இந்த கணக்கு வழக்கில் அவங்க கேட்டாங்கன்னா, ஐயா இந்த கணக்குன்னுவேன். அந்த கம்பெனியில் அந்த எஸ்என்ஜியில் அதை பிடி, இந்த கால்ஸில் இதை பிடி அப்படின்னா நான் பிடிக்கிற வேலை தாங்க இருந்து, எனக்காக நான் ஒன்றும் இல்லை. பட் எஜமானர்கள் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெளிப்பாங்க. நாங்கள் அதை வந்து கையை கட்டி நாங்கள் வாங்கின்னு போவோம். நீங்கள் சில துறைகளில் அந்த துறை சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும், சில துறைகளில் சில விஷயங்களை கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணுற அதிகாரி இருக்கார்ல, அவருக்கு ஒரு பெரும் அமௌண்ட் இருக்கும் சார். கடைசி பியூன்னு இருக்கான்ல, அவன் வரைக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு பில்லுக்கு 100 ரூபா, அந்த செக்ஷனுக்கு அந்த ஃபைலை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா. ஏன் இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோம்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோன்னே ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு முன்னே எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. சூப்பரண்ட் கம்ப்ரண்டெல்லாம் இன்னமும் இவரு இன்னமும் ஸ்பெஷலாக செக் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கால்குலேட்டர் கையில் வச்சுருப்பார். டக் டக் டக்குன்னு தட்டுவார். தட்டி இப்படி திருப்பி நம்ம காட்டுவார், அதாவது அவரோட காசு எவ்வளோன்னு. உடனே சரிங்க ஐயா, நம்ம கூட தான் ஒரு ஏஜென்ட் இருப்பான்ல, சரிங்க அப்படின்னா இந்த காசை வந்து வெளியில், நான் நேரடியாக பார்த்து அதுக்காக சொல்கிறேன், வெளியில் போயிடும். அப்போது சப் ரிஜிஸ்டார் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார், அதுக்கு கீழே இருந்து கடைசி வரைக்கும் அந்த கைராக உருட்டுறான் பார், அவன்லேருந்து இந்த ஃபைல் எடுத்து வைக்கிறான் பார் வாட்ச்மேன், இது பியூனா ஓஏ, அவர் வரைக்கும் அப்படியே அனுமார் வர மாதிரி அப்படியே நீண்டுக்கினே வரும். அப்படியே இப்படி ஆரம்பித்து இப்படி 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 குறைஞ்சி இப்படி வந்து நிற்கும். அப்போது ரிஜிஸ்ட்ரார் வாங்கிய பிறகு இல்லை அந்த சேர்பர்சன் வாங்கிய பிறகு கீழே அவனுக்கும் கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னால் இவன் கேட்டுத்தானே ஆகணும். இருந்தாலும் அதில் ஒரு கண்ணியத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இந்த நாய் நம்மளுக்குள்ளே போட்டு கொடுத்துட போகுது அப்படின்னா அப்படியே அது ப்ரொசீஜராக இருக்கும். அந்த மாதிரி தான் டாஸ்மார்க் மேலிடத்துலேருந்து அப்படியே வரும். இது எங்கே வெளியே தெரிஞ்சிரு போகுது. இப்போ எடுத்த உடனே மேல் இடத்தை பிடிச்சி கேட்க முடியாதுல்ல, அப்படி கீழேருந்து தானே பிடிச்சி மேலே ஏறி தேங்காய் பறிக்கணும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இந்த அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் தலையால் தண்ணி குடித்தாங்க, தலையில் 4 கொட்டு வாங்கின்னு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க.
ஆனால் சார் செந்தில் பாலாஜி சட்டசபையில் சொல்லும்போது, அதாவது நாங்கள் தான் 10 ரூபாய் அதிகமாக வாழ்கிறோன்னு என்ன ஊடகத்தில் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிமுக பீரியடில் எத்தனை ஃபைன் போட்டிருக்கீங்க, எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள், நீங்கள் உங்கள் இதில் மட்டும் வாங்கலையா அப்படின்ற மாதிரி அவர் வாங்குறாங்கன்றத ஊர்ஜிதப்படுத்திட்டாரு சார். நான் என்ன சொல்கிறேன், டேய் நீ குண்டான திருநியா இல்லையா? இல்லை அவன் அண்டா திருண்ணா. ஏய் மூடுற, அவன் அண்டா திருண்ணா சட்டி திருண்ணா, நீ குண்டான திருநியா இல்லையா? அவ்வளோதான். இது இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜனை வந்து இதில் போட போகிறதா சொல்கிறாங்க. அவர் இந்த துறைக்கு வர போகிறாரா சார் அப்படின்னு இப்போ ஒரு செய்தி இப்போ இது ஆமாம் சார், அமைச்சரவை மாற்றப்பட போட்டிருக்காங்க. ஏய் ரொம்ப ஒழுங்கு மாதிரி நீ பேசுனல்ல, ஒன்றே அசிங்கப்படுத்தணும் பாடுறா அப்படின்னு அவர் அந்த துறைக்கு போட போகிறாங்களா என்னன்னு தெரியல. அதால் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தபோதும் இந்த 10 ரூபா கொடுக்கப்பட்டது. நம்ம பெரிய லெவலுக்குலாம் போகணும் சார். இந்த கம்பெனிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க இத்தனை கேஸை கொடுத்தாங்க, குறிப்பிட்ட ஒரு 3-4 கம்பெனிகளில் இவங்க வாங்கினாங்க, நம்ம அதுக்குள்ளேயே அது பெரிய விவகாரம், அதுக்கெல்லாம் போகலாம். நாம் உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள் நம்ம 10 ரூபாயோடு நம்ம நிற்போம். செந்தில் பாலாஜி இருந்தபோதும் 10 ரூபா வாங்கப்பட்டது, முத்துசாமி இருந்தபோதும் அதே 10 ரூபா. அப்புறம் என்ன இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்போ திரும்ப நிற்கும்? ஒரு நாள் என்றைக்காவது இந்த எல்லா ஒன்றும் சேர்ந்தே இன்றைக்கி ஒயின் ஷாப் நாங்கள் வாங்க மாட்டோம்டா, உப்பு சத்தியாகிரகம் மாதிரி, வரிகூடா இயக்கம் மாதிரி நாங்கள் வந்து சரக்கே வாங்க மாட்டோம் மாப்பிள்ள பார்த்துக்கோ அப்படின்னு இவன் நின்னான்னா இது வந்து ஏதாவது ஒரு மாறுதல் வரும் சார். இவன் தான் காந்தி ஜெயந்தி கூட கை விடுறானே. ஏன் அந்த காந்தி ஏன் செத்தான்? இன்னும் அவன் ஜாவுக்கு நம்ம வந்து சரக்கு போடக்கூடாதான் அப்படின்லாம் பேசுகிறானோ சார். அப்படி இருக்கிற நிலையில் அதுதான் சொன்னார்ல நம்ம மரியாதைக்குரிய சட்ட நிபுணர் சட்டதாரணி ஆர்எஸ் பாரதி சொன்னார்ல, ஏன்னா நீ குடிக்கலாம் நான் ஏன்டா விற்க போகிறேன், நீங்கள் வாங்கலாம் நான் ஏன்டா விற்க போகிறேன், நீ குடிக்காமல் இருறா, என்னையே போய் சரக்கு விற்கிறேன்ற. இதோட மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னொரு வார்த்தை சொன்னார் சார், அதாவது மெடிக்கலில் போய் பாய்சன் தான் விற்கிது, வாங்கியா குடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் சார் அவர். ஆமாம், ட்ரெயின் கொடுத்தா அந்த ட்ராக்கில் ஓடுது, ஏன் ட்ரெயின் உள்ளே போகிற, தண்டவாளத்தில் போடு. என்ன பண்ணுறது? இப்பேற்பட்ட அறிவாளிகளையெல்லாம் அமைச்சர்களாக கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் கீழ் நாம் இப்போது வசிக்கிறோம் வாழ்கிறோம் என்பதே ஒரு பெரும் பேரு தானே நமக்கு. கடைசியாக ஒரே ஒரு சின்ன கேள்வி சார், செந்தில் பாலாஜி கேஸில் வந்து எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோர்ட்டில் நடைபெற்றுச்சு சார்? இதில் 2 விஷயம் தான் சார், நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். நீங்கள் இந்த ரோடெலாம் போனீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்டேரிங் ஒன்று போட்டிருக்கோம், இந்த பக்கம் ஒரு பாட்டில் போட்டிருக்கோம். நீ 2த்தையும் ஹோல்ட் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் பிடிச்சவனே. அந்த மாதிரி இப்போ நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஒன்று அமைச்சர் பதவி வேணுமா, அமைச்சர் பதவி வேணால் நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுறோம், நீ ஜெயிலில் போய் அமைச்சராக இருந்துக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னு ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு செப்டம்பர் 27 வெளியே வந்தான்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 29 அமைச்சர் ஆகிறார். 471 நாட்கள். ஏற்கனவே நமக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, ஒரு 3 குறைச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 468 69 70 71. ஏற்கனவே ஒரு 468 நாட்கள் ஒருத்தவங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த ரெக்கார்டை, அதாவது ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் அவங்கவுங்க ரெக்கார்டே அவங்கவுங்க முறியடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி திமுக ரெக்கார்டையே திமுக காரிய செந்தில் பாலாஜி முறியடித்து அதோட நான் 3 நாள் அதிகம் அப்படின்னு வந்தார். அப்போ நீதிமன்றத்தில் பல முறை பெயில் வருகிற போது இவங்க சொன்ன வாதம் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலங்கன்னாரு. அப்போதும் அமைச்சராக தொடர்ந்தார். அப்போ எல்லோரும் சொன்னாங்க ஒரு கட்டத்தில் பிஜேபியில் வந்து சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு. சரி எல்லாம் வெளியில் கேட்டாங்க, யார் அவன் சொன்னவன் பிஜேபியில் அப்படின்லாம் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா கபில் சிபில் நீதிமன்றத்தில் வாதாடுறாரு, அவர் ப்ரெஷர் பண்ணுறாங்க அவர். ஆமாம், வந்து 2G அலைக்கற்றை ஊழலில் பிரச்சனை நடந்த உடனே கருணாநிதி அவர்கள் ஒன்றை சொன்னார், ராஜா தலித் என்பதால் அவர் மீது இந்த அவதூறு பொய் வழக்கு போடப்பட்டது. சரி, ராஜா தலித்து, கனிமொழி பெண் என்பதால் அவர் மீது இந்த அட்ராசிட்டி. கனிமொழி பெண் என்பதால் இந்த அட்ராசிட்டி அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அப்படி தான் இன்றைக்கி சாதாரண வழக்கறிஞர் கூட தெரியும், வந்து அமைச்சராக பொறுப்பில் இருக்கிற வரை இவருக்கு பெயில் கிடைக்காதுன்னு. அப்போது ஒரு கட்டத்தில் அமைச்சரவை தானாக ராஜினாமா பண்ணார். ஏன்னா இவர்களாக எடுத்தால் அது செந்தில் பாலாஜிக்கு அசிங்கம். ஏன்னா செந்தில் பாலாஜியோடைய தியாகம் இருக்குல்ல, அது பெரிது. அந்த தியாகத்தை விட அந்த உறுதி இருக்குல்ல, என்ன அடித்தாலும்
471 நாள் உள்ளே இருக்கிற, நீ அப்ரூவராக மாறலையே, பன்னீர் செல்வம் என்ற மாதிரி ஒரு படத்தில் வரும்ல, அப்ரூவர் ஏதோ ஒரு பேர் வருமா, அப்ரூவர் ஒருத்தரை கொல்லுவாங்களே விஜயகாந்த் படத்தில், அதில் போலீஸ் அதிகாரி தான் பன்னீர் செல்வம், பழைய பன்னீர் செல்வமா நீ வரணும்மா, மணிபாரதி அப்ரூவர் மணிபாரதி அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி நடக்காமல் அப்ரூவராகவே இருந்தார்ல. அப்போ அந்த உறுதி பெருசு தானே. அப்படி இருக்கும்போது சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு, ஐயா நான் வெறுங்கையா தான் இருக்கிறேன், நான் அமைச்சர்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி பெயில் கேட்குறாங்க. அது ஏற்கனவே இதற்கு முன்னால் 2 நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறாங்க, லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஏஎம் நஜீப் ஒன்று, அப்புறம் ஒரு முதலமைச்சரின் பிஏ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 2 தீர்ப்பையும் சுசில் சோடியான்னு நினைக்கிறான். தீர்ப்பை மேற்கோள் காட்டி சரி போ ஓடிப்போ ஒழுங்காக இருப்போ, ஏய் வேறு எங்கன்னா ஓட்டர் கிட்ட போகிற பாஸ்போர்ட் கொடுத்துருப்போம். பாஸ்போர்ட் வாங்கி ஆமாம், பாஸ்போர்ட் முடக்கம் தானே. அப்போ வாரத்தில் முதல் நாள் மண்டே ஃப்ரைடே 11 12 நினைக்கிறேன் போய் இடி ஆஃபீஸில் கைது பண்ணோம். அப்புறம் மாதத்தின் முதல் சாட்டர்டே ஏதோ கூப்பிட்ணும். ஏட்டையா கூப்பிட்டா, ஐயா அதை வந்துடுறேன் ஐயா, ஏன்டா ஃபோன் எடுக்கல, ஐயா கக்கூஸில் இருந்தேன் ஐயா, அதான பார்த்தேன், என்ன ஃபோன் பண்ணோன்னு எடுக்கலன்னு பார்த்தேன், முட்டியே பேர்த்திருப்பேன் பாரு, எனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு, இல்லையா ஐயா கூப்பிட்டா வந்துடுவேன் ஐயா அப்படின்னு சாதாரண அக்யூஸ்டுகள்லாம் பேசுவாங்கள்ல. அந்த மாதிரி இவர் கோட்டையிலேருந்து கிளம்பி, இல்லை கிரீன்வே சாலையிலேருந்து கிளம்பி, இல்லை வேற எங்கேயோ தங்கியிருக்கிறதுலேருந்து கிளம்பின்னு வச்சுப்பேன். சப்போஸ் முதல்வர் கூட பார்க்க வராருன்னு வச்சுங்க, அங்கேருந்து மாப்பிள்ளை டைம் ஆச்சு, ஐயோ சார் போயிட்டு வந்துடுறேன் அப்போ நேராக அங்கேருந்து கிளம்புறான்னு வச்சுங்க, டைம் ஆச்சுன உடனே டிராஃபிக் எல்லாமே நிறுத்தப்படும். அமைச்சருக்கு கூட ஒரு 10 வண்டி போவோம். நேராக சருக்கு புருன்னு அப்படி போய் தானாம்பட்டிக்காக போய் அந்த என்னாரோடது நுங்கம்பக்கம், அது இப்போ ஒன்றுமே வேற ஆகி போச்சு, போய் சுற்றின்னு வேறு வரணும். அது போய் சுற்றின்னு வர வரைக்கும் அமைச்சர் அவர், அது வரைக்கும் டிராஃபிக் போலீஸு செலக்ட் கிளீட் அடித்து சூப்பராக அனுப்பிச்சி வைப்பாங்க. கேட்டை திறந்து உள்ளே போனோன்னே, ஐயா நோட்டு எங்கேயா இருக்குது, அங்கே எங்கன்னா இருக்குன்னு தேடிப்பார். ஆனால் அமைச்சருக்கு அது மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களையும் இவர் எதனா கொஞ்சம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். ஒரு ஏட்டையாக உட்காந்துருப்பார், என்னையா இன்னும் மணிண்ணா 10 மணிக்குள்ளே வரணுன்னா 10:05 ஆகுது, இல்லைங்க இதாகிடுச்சு அதாகிடுச்சு, சரி போ நோட்டையா இவருக்கு எடுத்து கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு, எனக்கு தேடிப்பாரா அப்படின்னு சாதாரண அக்யூஸ்டுங்களை அப்படின்னு தேடி பார்த்து நோட்டை எடுத்து கொடுத்தோம்னா கையெழுத்து போட்டு நாளைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடணும், இல்லைன்னா ஆப்ஷன் போட்டுருவேன் இப்படின்னு இந்த காவல் நிலையத்தில் இல்லை லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சிக்கிட்ட ஆஜராவர்கள் இப்படி தான் நடத்தப்படுவார்கள். அதுக்காக செந்தில் பாலாஜி இப்படி நடத்தப்படுறாருன்னு நான் சொல்லலை, இது சாதாரண ப்ரொசீஜர். அப்புறம் வெளியில் வந்தோடனே போடுறா சைரனை அப்படி கோட்டைக்கு வராருன்னா இது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா இந்த வழக்கில் பலர் டிரைவர் கண்ட்ராக்டர் பாவம்ல, அவங்க எப்படி ஒரு அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க? அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கில் இது ஒன்றும் பெருசாக விசாரணைகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா திருடின பொருள் நீ தான் திருப்பி கொடுத்துட்ட, ஐயா நான் தான் அவர் தான் ஐயா அவர் வீட்டில் திருட்டு போச்சுனாரு அந்த குண்டான் இதாயா, ஏய் மாப்பிள்ளை கேஸை வாபஸ் வாங்கினா அவரும் வாபஸ் வாங்கிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த புகாரில் உண்மை இருக்கிறது, அந்த குண்டான் திருடு போயிருக்கிறது, திருடையவன் குண்டானை கொடுத்து விட்டான். அப்போது கொடுத்ததால் அவர் திருடலன்னு ஆகிடுமா? அப்போது இது ப்ரூவன் கேஸ். இது என்ன ஒன்று ட்ரையல் இத்தனை பேர் 2000 பேர் இருக்கிறாங்க, 538 பேர் நம்ம சாட்சி, அதெல்லாம் நடந்து நம்ம அடுத்த தலைமுறை இந்த வழக்கை பார்த்தா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னென்னா இவ்வளவு திருடியும் சார், நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் சார் எல்லா இடத்துலையும், என்னை ரொம்ப பாதித்த விஷயம், நான் ஜிஹெச்சுக்கு போனேன் சார். ஜிஹெச்சுக்குள்ளே அம்மா உணவகம் இருக்குது, ஒரு 3 ரூபா 5 ரூபாய்க்குள்ள சாப்பிட்டுடலாங்க சார். ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வந்திருக்காங்க, ஒரு 2 பேர் கூட இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 ரூபா செலவு பண்ணால் ஒரு சாதத்தை வாங்கி சாப்பிட்லாம் சார். ஆனால் அந்த ஜனங்க அந்த ஜிஹெச்சுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் சாப்பாடு போடுறாங்க சார். சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் லைனில் நிற்கிறாங்க சார். இந்த பார்த்தா கண்ணு கிளங்குது. அதில் யார் பெரும்பான்மையானவர்கள்?
உள்ளே நோயாளிகளை சேர்த்து விட்டு உறவினர்களை சேர்த்து விட்டு வெளியில் நிற்கிறான் சார். இதில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் எத்துமே கூட அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது 10 ரூபாய் இல்லை ஒரு 5 ரூபாய் செலவு பண்ணால் தன் வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்கிற நிலையில் அந்த 5 ரூபா இருந்தால் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு மக்கள் வந்து அந்த சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க சார். மனசாட்சி உள்ளன்னு அதை பார்த்தான்னா கண்ணு கலங்கிடும். டெய்லி அப்படி தானே போகிறாங்க. ஏன்னா 30,000 கோடி 1,00,000 கோடி என்னடா பண்ணீங்க இந்த காசை? இல்லை செத்திங்கன்னா ஒரு கட்டுக்கட்டாக வச்சு எரிப்பீங்களா? எரிச்சா ஈடி வந்துடுமே. சந்தன கட்டை வச்சாலே ஈடி வந்துடும். சும்மா ஒரு பீஸ் தான் வைக்கலாம். அதுக்கு சிறப்பு இதெல்லாம் வாங்கினா நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் கட்டை வாங்கின்னு வரணும். என் வீட்டில் பணம் இருக்குது நான் கட்டை வாங்கி எரிச்சலாம் எரிக்க முடியாது. இப்படி இருக்கிற நிலையில் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னும் போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது சார். கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி தேன் எடுக்கிறவன் கையை புறங்கையை நக்க தான் சார் செய்வான். நீங்கள் கையை நக்குங்கப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக தேன் இருந்த அறிகுறியே இல்லாமல் வெறும் பேப்பரில் எழுதி வச்சுட்டு தேன் எடுத்து போயிடுறீங்களே அப்படின்னும் போது தான் இங்கே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணும். மக்களும் இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. இவன் தான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான்ல, எல்லாம் வந்த பிறகு கொள்ளை அடிப்பீங்களா? ஏன் 1000 ரூபா கொடுத்தா தான் என்ன ஓட்டுக்கு, 2000 ரூபா கொடுத்தா தான் என்ன, எப்படி இருந்தாலும் கொள்ளை அடிக்க போகிற கொடுத்துட்டு போ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. அதால் மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வராத வரை எதுவுமே மாறாது சார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். 2026 எலெக்ஷனில் ஒரு மாற்றம் வருதா அப்படின்ட்டு. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாதை நிலவரத்துக்கு மிக்க நன்றி சார்.